Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெயின்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்லீவுக்கு மேட்சிங்கான நெக்லைன் ஃபார் பிளவுஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி செய்யறது பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டெய்லர் கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்களே வந்துட்டு கெஸ் பண்ணுறது இல்லை வீடியோஸ் பார்த்து பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபுல்லாக நான் உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களோட நெக்லைனில் கரெக்டாக உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு டெய்லர் கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே வந்துட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பால் செயின் ஒரே ஒரு லைன் வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு கண்டினியூஸாக 3 to 4 லைன்ஸ் வைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அலைன் பண்ண வேண்டியது வரும், கொஞ்சம் கஷ்டம். ஸோ சிங்கிள் லைன்ங்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அலைன் பண்ணிடலாம் அந்த நெக்லைனுக்கு. ஸோ தட் உங்களோட நெக்லைன் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் வச்சுட்டு நல்லா நீட்டாக அதை பொசிஷன் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த லைன்ஸ் வைக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லைன் அந்த பால் செயின் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லீவுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் கொடுக்குறீங்க ஸ்டோன் செயின் பால் செயின் அதையவே வந்துட்டு நீங்கள் நெக்லைனுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மேட்சிங்காக நல்லா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி 3 லைன் வந்துட்டு பால் செயினும் அதுக்கு இன்பிட்வீனில் 2 லைன் ஸ்டோன் செயினும் வந்துட்டு நான் ஸ்லீவ்ஸில் ஒட்டியிருக்கேன். ஸோ அதையவே வந்துட்டு நான் இங்கே நெக்லைனுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஜாஸ்தி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ தட் உங்களோட ஸ்டோன் செயின் பால் செயின் வந்துட்டு பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விடுறதோட அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நான் வந்துட்டு மேலே ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ செல்ஃப் கலர் மேட்சிங் கலர் த்ரெட் சீவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு சின்ன நீடலில் போட்டு அங்கங்கே வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க ஸ்டோன் செயினையும் பால் செயினையும். ஸோ தட் அது வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும் கொஞ்சம். பட் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாவே போதும், க்ளூவே நல்லா பிடிச்சிக்கும். பட் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் அயன் பண்ணணும். ரிவர்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெக்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த பேச்சஸும் தென் இந்த ஆங்கர் த்ரெட் காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்லைன் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் போடுறேன். நீடில் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க கீழேருந்து மேலே. தென் இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு ஒரு லூப் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளே வந்து எடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். இது வந்து ரொம்ப காமனான பேசிக்கான ஸ்டிச் எம்ப்ராய்டரியில். என்னடா அது செயின் ஸ்டிச்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பிகினர்ஸும் வந்துட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி லூப் பண்ணி ப்ரீவியஸ் லூப்ல இருந்து நீடில் வெளியில் எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்துட்டு எத்தனை லைன் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்களோ அது வந்துட்டு பேரலாக ஒரே டைரக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கலர் போடுறேன், அடுத்தது க்ரீன் போடுறேன். ஸோ அதுவும் வந்து இதே டைரக்ஷனில் தான் போட போகிறேன். ஸோ இப்போ மேலே வந்துட்டு த்ரெட்டை லூப் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் லூப்பில் நீடில் விட்டு மேலே எடுக்கணும் அந்த லூப் வழியாக. ஸோ திஸ் இஸ் கால் செயின் ஸ்டிச். ஸோ இந்த செயின் ஸ்டிச் மட்டும் வச்சுட்டு கூட நிறைய பேட்டர்ன்ஸ் போடலாம் எம்ப்ராய்டரியில். மேபி எம்ப்ராய்டரி வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் வச்சுட்டு. இப்போ லேசி டெய்ஸி ஸ்டிச் போடுறோம், அதுவும் வந்து ஒரு வகையான செயின் ஸ்டிச் தான். ஸோ இந்த மாதிரி லூப் பண்ணிவிட்டு லூப் வழியாக நீடில் எடுக்கிறது. பட் இது வந்து கண்டினியூஸாக ஒரு 2 to 3 லைன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரே டைரக்ஷனில் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேறு டைரக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன் மாறும், பேட்டர்ன் மாறும். ஸோ டபுள் லைன் த்ரெட்டு நீடில் நம்பர் 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த கலரு. எகெயின் இதில் வந்துட்டு க்ரீன் கலரும் அதே டைரக்ஷனில் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெடிமேட் பேச்சஸ் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் ஆஃப் தி
நெக்லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் இப்படி வச்சு பார்த்துட்டு கூட நீங்க போதுமா, அளவு கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணிடுங்க. தென் வந்துட்டு செல்ஃப் கலர்ல நீடில் அண்ட் த்ரெட் வச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் அந்த 2 லைன் த்ரெட்ல வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் போட்டதே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த நெக்லைனு. ஜஸ்ட் இந்த பேச்சஸ் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் விட்டுறலாம். பட் நான் இதுக்கு மேலே இதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ கலர் ஒரு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட ஸ்லீவ்ஸில். அது வந்துட்டு சாரியில் இருக்குது. ஸோ அதே ப்ளூ வந்துட்டு நான் இன்பிட்வீனில் 2 பேட்ச்க்கு நடுவில் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே பேட்டர்ன் தான் நான் இங்கேயும் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேச்சஸ் ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு கொஞ்சம் நல்லா டாட் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த பேட்ச் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகி நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்துட்டு நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா தைச்சிக்கோங்க. நல்லா டியூரபிளாக இருக்கும். உங்கள் ஒர்க் வந்துட்டு எப்பயும் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி இந்த சைடும் லைக் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இதில் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஸ்டிச்சஸ் நம்ம அதை பார்க்கலாம். பட் இந்த ஸ்டோன் செயின், பால் செயின், தென் அந்த 2 லைன் த்ரெட்ல சிம்பிள் செயின் ஸ்டிச் போட்டது ரொம்ப அழகா இருக்கு இந்த நெக்லைன். நீங்க இதையே கூட நீங்க உங்களோட பிளவுஸ் லைன்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்துட்டு கிராண்டா இருக்கிறது பிடிக்காது, சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி சிம்பிளா ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்டி 2 லைன் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு கூட நீங்க உங்களோட பிளவுஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பேச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் கிராண்ட்னஸ் கொடுக்குது நம்ம பிளவுஸ்க்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிறதுக்கு தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போறேன். ஸோ இந்த வந்துட்டு இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக வரணும் உங்களோட பேச்சஸ். ஸோ கொஞ்சம் நல்லா அதை பார்த்துட்டு செக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்பிட்வீனில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் மார்க்கர் வச்சு டேப் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டபுள் லைன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போது லேசி டேசி ஸ்டிச் கொஞ்சம் கிராஸாக போடுறேன். 2 பேட்ச்க்கு நடுவில் கொஞ்சம் கிராஸாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நீடில் எடுத்து லூப் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக நம்ம நீடில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எகெயின் கீழே போகுது நீடில். ஸோ இதுக்கு பேர் தான் லேசி டேசி ஸ்டிச். என்னோட வீடியோஸில் நிறைய இடத்துல நான் இந்த லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு லீஃப் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டிச் வச்சுட்டு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி நீடில் வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை லூப் பண்ணி நீடில் விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் இதே பேட்டர்னில் தான் வரும். ஸோ இது முடிச்சுட்டு இப்போ அதனுடைய டாப்பில் நீடில் குத்தி கீழே எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு பேரலாம் அப்படியே மேலே வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஸோ இது வந்துட்டு சேம் ஹோலில் வராது, அப்படியே பேரலாக மேலே கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி தான் வரும். இது 2 லீஃப், இந்த சைடு 2 லீஃப், இந்த சைடு 2 லீஃப் வர மாதிரி. ஸோ இதையும் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சேம் ஹோல்ல இருந்து எடுக்கக்கூடாது, அது கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக பார்த்து போடுங்க. இப்போ நீடில் கீழே கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு பேரலா இப்போ ரைட் சைடுக்கு பேரலா மேலே போடணும். ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகிறது ஒரே ஹோலில் தான், பட் வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு கொஞ்சம் பேரலாக வரணும். ஒரே இடத்துல போட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. இது வந்துட்டு ஒரு 5 பெட்டல் ஃப்ளார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே 2 இன்டர்செக்ட் ஆகிறது ஒரு லைன், மேலே 2 லீஃபும் இன்டர்செக்ட் ஆகிறது ஒரு லைன். இப்போ இந்த 2க்கும் இன்பிட்வீன்ல நாம இன்னொரு ஸ்டிச் போட போறோம். அது வந்துட்டு ப்ரீவியஸ் ஹோல்லாம் வந்துட்டு விடக்கூடாது, அது தனியா இதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல தனியா வந்துட்டு நீங்க நீடில் வெளியில எடுக்கணும். இப்போ எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சா? இந்த 2ம் இதுக்கு நடுவுல இந்த மாதிரி எடுக்கணும், கொஞ்சம் மேல தள்ளி.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஹோல் கரெக்டாக வரணும். ஸோ சென்டர் லீஃப்க்கு ஒரு ஹோலு, கீழே இருக்க டபுளுக்கு ஒரு ஹோல். ஸோ மேலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ஹோல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஹோல் 1 by 1 வரணும். ஒரே ஹோலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதனுடைய பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்பிட்வீன் அந்த ப்ளூ ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கேன். இது ஒட்டி முடிச்சுட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் வந்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணி காட்டுறதுக்காக நான் முடிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் அதை வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. அதையும் இன்க்ளூட் பண்ணனா ரொம்ப பெருசாக போயிடும், லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி நெக்லைன் பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க, எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. இதனுடைய ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதனால நெக்லைன் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு சிம்பிளாக மேலே மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இந்த பீட்ஸ்லேருந்து ஸ்டோன் செயின், பால் செயின், தென் நம்ம கீழே வர பேச்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க அந்த த்ரெட் அண்ட் நீடல் வச்சுட்டு. ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் பேட்டர்ன். ஈவன் பிகினர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணலாம். அவுட்கம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தென் இதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், aniratrends@gmail.com. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.